வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் தெள்ள தெளிவாக பார்க்கின்றோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமானது ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகரில் நிறைவட இருக்கிறது. வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தர்வர் அப்படின்ற கோட்டையில் இரண்டாம் கட்ட பயணத்தை தொடங்க இருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி நோக்கத்தோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வர இருக்கிறார். முதற்கட்ட சுற்றுப்பயணமானது கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி பின்பு விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வழியாக பிரச்சாரம் முடிவடைந்தது. சுற்றுப்பயணமானது 21ஆம் தேதி ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேரானியூர் ஆகிய தொகுதிகளில் முதற்கட்ட பிரச்சாரமானது நிறைவடைந்த சூழலில் ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இரண்டாம் கட்ட பயணத்தை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார். அதன்படி பார்த்தீங்கன்னா வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டை சுந்தர்வர் கோட்டையில் இரண்டாம் கட்ட பயணத்தை தொடங்குகிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புதுக்கோட்டையில் தொடங்கும் சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி விருதுநகரில் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் எடப்பாடிக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்தே இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பார்க்கலாம், எடப்பாடியின் இந்த சுற்றுப்பயணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கைமேல் பலன் தருமா என்பதை. நன்றி, வணக்கம்.